வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன். பீகார், ஆந்திராவுக்கு பட்ஜெட்டில் ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய ஒன்றிய அரசு. பட்ஜெட்டில் தமிழ்நாடு உட்பட இந்தியா கூட்டணி கட்சி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிப்பு. டெல்லியில் நாளை கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிப்பு. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற சொல்லே இடம்பெறாததால் அதிர்ச்சி. ஒன்றிய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். வரும் 27ஆம் தேதி நடைபெறும் பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிப்பு. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான எந்த புதிய திட்டங்களும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. தமிழ்நாட்டை வஞ்சித்திருப்பதாக மதிமுக, விசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் கண்டனம். தனிநபர்களுக்கான புதிய வருமான வரி முறையில் நிலையான கழிவு 75,000 ரூபாயாக அதிகரிப்பு. பழைய வருமான வரி முறையில் எந்த சலுகையும் அறிவிக்கப்படாததால் நடுத்தர மக்கள் ஏமாற்றம். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரி 15% இருந்து 6% குறைப்பு. செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள், சார்ஜர்கள் மீதான சுங்கவரியும் குறைக்கப்பட்டதால் விலை குறைகிறது. தங்கம் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டதால் தங்கத்தின் விலை குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2,200 ரூபாய் குறைந்து 52,400 ரூபாய்க்கு விற்பனை. கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி பாஜக ஆட்சியை தக்கவைப்பதற்கான பட்ஜெட் என ராகுல் காந்தி விமர்சனம். இது ஆந்திரா மற்றும் பீகாருக்கான பட்ஜெட் என அகிலேஷ் யாதவ், டி ராஜா உள்ளிட்டோர் குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 69,000 கனஅடியாக சரிவு. அணையின் நீர்மட்டம் 84 அடியை தாண்டியது. மின் கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். அதிமுகவின் 10 ஆண்டு கால திறனற்ற ஆட்சியால் மின்துறை நிதி இழப்புக்கு காரணம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். முறைகேடு புகார் எழுந்ததால் மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. வினாத்தாள் பெருமளவில் கசிந்தது என்பதற்கான ஆதாரம் இல்லாததால் மறுதேர்வு தேவையில்லை என தீர்ப்பு. ஒன்றிய பட்ஜெட்டில் ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பழைய வருமான வரி முறைக்கு எந்த சலுகையும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி தொடர்பான அறிவிப்புக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் புதிய வருமான வரிமுறையில் மட்டுமே மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதிய வருமான வரிமுறையில் நிரந்தர கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆண்டு வருமானத்தில் வரிக்குட்பட்ட வருமானம் குறையும். மேலும் இந்த முறையில் ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு எந்த வரியும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வருமான வரி உச்சவரம்பு 2,50,000 லட்சம் ரூபாயாக இருந்தது. இந்த அறிவிப்பின்படி 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 5% வருமான வரி விதிக்கப்படும். 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு 10%, 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு 15% வரி விதிக்கப்படும். ஆண்டு வருமானமாக 12 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு 20%, 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ளவர்களுக்கு 30% வரியும் விதிக்கப்படும். This will provide relief to about 4 crore salaried individuals and pensioners.
Second, in the new tax regime, the tax rate structure is proposed to be revised as follows. 0 to 3 lakh rupees, nil. 3 to 7 lakh rupees, 5%. 7 to 10 lakh rupees, 10%. 10 to 12 lakh rupees, 15%. 12 to 15 lakh rupees, 20%. And above 15 lakh rupees, 30%. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்றத்தின் மூலம் புதிய வருமான வரி முறையை பின்பற்றுபவர்கள் தங்கள் வருமான வரியிலிருந்து 17,500 ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் பழைய வருமான வரி முறையில் எந்த சலுகையும் அறிவிக்கப்படாதது நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 24-25 வருடத்துக்கான பட்ஜெட் மத்திய அரசு ஊழியர்கள் அல்லது மாதச்சம்பளக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 5 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் இவர்கள் 3 லட்சத்திலிருந்து வருமான வரி வரம்பை உயர்த்தியிருக்கிறார்கள். வெறும் 50,000 மட்டுமே உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வருமான வரி வழங்குபவர்களில் 7 கோடி பேர் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் வருமான வரி செலுத்துவர்கள் 2 கோடியிலிருந்து 3 கோடி தான் இருக்கும். எனவே வருமான வரி வரம்பை உச்ச வரம்பை அதிகமாக்கியிருந்தால் மத்தியதர வர்க்கமும் மாதச்சம்பளக்காரர்களுக்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக அமைந்திருக்கும். கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக மற்ற மாநிலங்களின் நிதியில் அவர்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஒன்றிய பட்ஜெட் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் என புகார் தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலங்களின் நிதியிலிருந்து கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்கான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்பானி மற்றும் அதானிக்கு பலன் தரக்கூடிய பட்ஜெட்டாக இது இருப்பதாகவும் சாமானிய இந்தியர்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருந்தும் முந்தைய பட்ஜெட்டுகளில் இருந்தும் சிலவற்றை காப்பி அடித்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உள்ள பல திட்டங்கள் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வேலையின்மையை குறைப்பதற்கான ஒன்றிய அரசின் முயற்சி போதுமானதாக இல்லை என குற்றம் சாட்டியுள்ள ப. சிதம்பரம் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களால் 2,90,00,000 பேர் பயனடைவார்கள் என்பது மிகையான கருத்து என்றும் கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள கல்விக் கடன்கள் குறித்து பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். According to CMIE, the All India unemployment rate is 9.2%. The response of the government is too little and will have only little impact on the grave unemployment situation. They claim that the schemes announced by the finance minister will benefit 290 lakh persons. is highly exaggerated. கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசியல் நோக்கத்துக்கான பட்ஜெட் இது என விமர்சித்துள்ளார். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் கூட்டணி கட்சியினரை மகிழ்விப்பதற்கான பட்ஜெட்டாக உள்ளதாகவும் மம்தா பானர்ஜி புகார் கூறியுள்ளார். பாஜக அரசு அமைய காரணமான பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு ஏராளமான திட்டங்களையும் நிதி தொகுப்புகளையும் ஒன்றிய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாரி வழங்கியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கிய கட்சிகளாக தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் இவ்விரு கட்சிகளும் ஆளும் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு ஒன்றிய பட்ஜெட்டில் ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஆந்திரா மறுசீரமைப்பு சட்டத்தில் உள்ள உறுதிமொழிகளை ஒன்றிய அரசு நிறைவேற்ற உள்ளதாகவும் முதற்கட்டமாக ஆந்திராவின் புதிய தலைநகரான அமராவதியை மேம்படுத்த 15,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் இந்த உதவித்தொகை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ராயலசீமா, பிரகாசம் மற்றும் வடக்கு கடலோர ஆந்திரா ஆகியவை பின்தங்கிய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு தேவையான நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆந்திராவின் முக்கிய நீர்ப்பாசன திட்டமான போலாவரம் நீர்ப்பாசன திட்டம் உரிய நிதி ஒதுக்கி விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை மேம்பாட்டுக்கான அனைத்து நிதி உதவியும் செய்யப்படும் என்றும், விசாகப்பட்டினம், சென்னை மற்றும் ஹைதராபாத், பெங்களூரு இடையே தொழில்துறை வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பீகாரில் புதிய விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் விளையாட்டுத்துறைக்கான உட்கட்டமைப்பு உள்ளிட்டவை மேம்படுத்தப்படும் என்றும் ஒன்றிய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரின் நெடுஞ்சாலை பணிகளுக்காக 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பீகாரின் வெள்ளத்தடுப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களுக்காக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2,400 மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி மையம் 21,400 கோடி ரூபாய் செலவில் பீகாரில் அமைக்கப்படும் என்றும், கயாவில் தொழில்துறை வழித்தடம் உருவாக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் கயாவில் உள்ள விஷ்ணுபாத் கோயில் மற்றும் புத்த கயாவில் உள்ள மகோபோதி கோயில்களுக்கான வழித்தடங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை மட்டுமின்றி பீகார், ஆந்திரா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா ஆகிய 5 மாநிலங்களில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மற்றும் ஆந்திராவின் முதலீட்டு தேவைகளுக்காக பல்வேறு வங்கிகளில் இருந்து கடன் பெற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் அறிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை மூலம் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக பீகார், ஆந்திரா மாநிலங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணி ஒப்பந்தம் போன்றும் மதவாத அரசியலை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையிலும் பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் தொடர்ந்து 2 பேரிடர்களை சந்தித்த தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி அறிவிக்காதது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு 2 மிகப்பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கெல்லாம் தெரியும். 37,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம். தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. அது இதில் என்ன வேடிக்கைன்னா 2 மூத்த ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதியமைச்சர் 2 பேர் நேரடியாக வந்து பார்த்துட்டு வர போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் பெயரளவுக்கு வருமான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழைய வரிமுறையில் எவ்வித குறைப்பும் அளிக்கப்படாதது மத்திய தர குடும்பங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதாகவும் இதனை கண்டித்து டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் அறிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள், உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க. பட்ஜெட் மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்து கொள்ள ஒன்றிய பாஜக அரசு நினைப்பது வேதனைக்குரியது என்றும் அவர் சாடியுள்ளார். நிதிநிலை அறிக்கையில் நீதி இல்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுவது நாட்டின் கூட்டாண்மை தத்துவத்திற்கு எதிரானது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விமர்சனம் எழுந்துள்ளது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே ஆந்திரா மற்றும் பீகாருக்கு சிறப்பு திட்டங்களை வழங்கியிருப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சனம் செய்துள்ளார். 2024-2025 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு ஏராளமான திட்டங்களையும் நிதி உதவிகளையும் அறிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மக்களவை குழு துணைத் தலைவர் கௌரவ் கோகாய், ஒன்றிய அரசு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதையே பட்ஜெட் உணர்த்துவதாகவும், ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே இரு மாநிலங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். वित्त मंत्री का ये बजट बहुत ही निराशाजनक था, क्योंकि ये पूरा बजट सरकार की कमजोरी और अस्थिरता का उदाहरण था। पूरा बजट मानो दो प्रदेशों को और दो विशेष राजनीतिक दल को तवज्जो दे रहा था, क्योंकि सरकार को कहीं न कहीं अपनी कुर्सी बचानी है। உத்தரப்பிரதேச மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ள சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், இது இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை, ஆந்திரா மற்றும் பீகாருக்கான பட்ஜெட் என்றும் கூறியுள்ளார். हमें उसकी भी कोई नाराजगी नहीं है, ये तो पैकेज की बात है। कल किसी और को हो सकता है बिहार और आंध्रा के लिए बड़ा पैकेज लेकर के आए। जब तक किसान और नौजवानों के पक्की नौकरी का इंतजाम नहीं होगा, तब तक कोई बड़ा लाभ नहीं पहुंचेगा जनता को। ஆந்திரா மற்றும் பீகாருக்கு சிறப்பு நிதி உதவி செய்துள்ள ஒன்றிய அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யாதது ஏன் என இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். Bihar and Andhra Pradesh have got special financial package. We are not against it. But what about other states? Union government should treat all states equally. Tamil Nadu was affected by unprecedented rains, flood, natural calamity was there, disaster was there. They were asking funds from union government. They did not give anything. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காமல் ஒன்றிய அரசு லாலிபாப் கொடுத்துள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காகவே ஆந்திரா மற்றும் பீகாருக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் தருவதும், ஆந்திர பிரதேசத்தை தருவதும் அவர்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் தான் சூழ்நிலை இருக்கிறது. 2 மாநிலங்களுக்கு தருவதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அதே போல் மற்ற மாநிலங்களையும் பாரபட்சமில்லாமல் சமநிலை கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. தனது ஆட்சி அமைய உதவியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே பிரதமர் மோடி பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சித்துள்ளார். தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது ஒரு நாட்டுடைய பிரதமரும் அரசியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதர் தான் என்பதை இது காட்டுகிறது. பீகார் மற்றும் ஆந்திராவுக்கான பட்ஜெட் தற்போது வெளியாகியுள்ளதாகவும், மற்ற மாநிலங்கள் மகிழ்ச்சியாக அல்வா சாப்பிடட்டும் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் கிண்டல் செய்துள்ளார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காணலாம். உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வரலாறு காணாத சூறாவளி காற்று வீசியதால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மின் கம்பங்களும் சேதமடையவே பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உதகையில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வரும் மேரிஸ் ஹில் பகுதியை சுற்றி 6 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் அங்கும் 2 நாட்கள் மின்சாரம் இல்லை. இந்த நிலையில் அந்த பகுதியில் ஒலி அமைக்கும் தொழில் செய்து வரும் சுரேஷ் என்ற இளைஞர் ஜெனரேட்டர் உதவியுடன் அந்த பகுதி மக்களுக்கு செல்போன், எமர்ஜென்சி லைட், டார்ச் உள்ளிட்டவற்றை சார்ஜ் போட ஏற்பாடு செய்துள்ளார். இளைஞரின் இந்த உதவி அந்த பகுதி மக்களின் பாராட்டுதலை பெற்றிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக கனமழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக சூறாவளி காற்று வீசியதில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தின.
இது தொடர்பாகவும் செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் பெய்யும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்தும் உதகையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் ஆர் ராசா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் செப்டம்பர் நவம்பரில் வரக்கூடிய இப்போது கூடலூர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பருவ மழை வேறு. அடுத்த பருவமழையில் குன்னூர் உதகை பாதிக்கப்படலாம். அதை எப்படி எதிர்கொள்வோம் என்பதை கூட இங்கே விரிவாக விவாதித்திருக்கிறோம். என்ன தேவை என்பதையும் நாங்கள் கண்டறிந்து எந்தெந்த துறையிலே சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் கண்டறிந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவரோடு இணைந்த அனைத்து துறை அதிகாரிகளும் எங்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழைக்கு 4 வீடுகள் முழுவதுமாக இடிந்து விட்டதாகவும் 97 வீடுகள் பாதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் 32 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். பாதிப்புகளை கணக்கெடுத்த பிறகு முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, முதுகலை கலை அறிவியல் படிப்பில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றார். 13 மற்றும் 14ஆம் தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வும், ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வும் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன் என்பது இந்த மாதம் 27ஆம் தேதியிலிருந்து துவங்கவிருக்கிறது. பிஜிக்கான விண்ணப்ப பதிவு 27ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 7/8/2024. மாணவர்களின் தரவரிசை பட்டியல், இந்த தரவரிசை பட்டியலை கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் நாள் 10/8/2024. சென்னை பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வரும் 26ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். பல்கலைக்கழக நிதி பற்றாக்குறை குறித்து துறை செயலாளர்கள் மற்றும் துணைவேந்தர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். திருச்செந்தூரில் 2வது நாளாக கடல் சுமார் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கியதால் கடல் அலைகள் இல்லாமல் காட்சியளித்தது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடான திருச்செந்தூர் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாளில் கடல் உள்வாங்குவது வழக்கமான ஒன்றாகும். அதேபோன்று திருச்செந்தூர் கோயிலை ஒட்டியுள்ள கடல் 2வது நாளாக உள்வாங்கியது. நேற்று 50 அடி உள்வாங்கிய நிலையில் தற்போது 100 அடிக்கு உள்வாங்கி காணப்படுகிறது. கடல் உள்வாங்கியதால் கடலில் உள்ள பச்சை நிறத்திலான பாறைகள் அனைத்தும் வெளியே தென்படுகின்றன. ஆனாலும் பக்தர்கள் எந்தவித அச்சமும் இன்றி பாறைகள் மீது ஏறி செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கர்நாடகாவில் வால்மீகி வளர்ச்சித் துறையில் எழுந்துள்ள ஊழல் குற்றச்சாட்டு குறித்து 2 நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சமூக நலத்துறையின் கூடுதல் இயக்குநர் கல்லேசபா என்பவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த ஊழலில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளார் என்று பொய்சாட்சி கூற அந்த அதிகாரிகள் கல்லேசப்பாவை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்லேசப்பா அளித்த புகாரின் அடிப்படையில் மிட்டல் மற்றும் முரளிக்கண்ணன் ஆகிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மாநில அரசு அதிகாரிகளை மிரட்டி அமலாக்கத்துறை பொய் வாக்குமூலம் பெற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி முதல்வர் சித்தராமையா தலைமையில் சட்டமன்ற வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. இந்த பரபரப்பான சூழலில் தங்கள் அதிகாரிகள் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி அமலாக்கத்துறை சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் மீதான சுங்க வரியை ஒன்றிய அரசு அதிரடியாக குறைத்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளி மீதான சுங்கவரி 15% இருந்து 6%, பிளாட்டினம் மீதான சுங்கவரி 15.4% இருந்து 6.4% குறைக்கப்பட்டுள்ளது. தங்கம் கலந்த கழிவுப் பொருட்களுக்கான சுங்கவரி 14.35% இருந்து 5.35% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வெள்ளி கலந்த கழிவுப் பொருட்களுக்கான சுங்கவரி 15% இருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியர்களின் முக்கிய சேமிப்பு தளமாக இருக்கும் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் உள்ளிட்ட நகைகளின் விலை குறைய உள்ளது. புற்றுநோயாளிகள் பயன்பெறும் வகையில் 3 புற்றுநோய் மருந்துகள் மீதான சுங்கவரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. வரி விலக்கு காரணமாக டிராஸ்டசூமேப், டெரிஸ்டிகான், டுர்வாலுமேப் ஆகிய புற்றுநோய் தடுப்பு மருந்துகளின் விலை குறையும். செல்போன்கள், உதிரி பாகங்கள், செல்போன் சார்ஜர்களுக்கு சுங்கவரி 20 விழுக்காட்டில் இருந்து 15% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் நாட்களில் ஸ்மார்ட் போன்களின் விலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. லித்தியம், கார்பர் உள்ளிட்ட 25 முக்கிய கனிமங்களை இறக்குமதி செய்ய சுங்கவரி செலுத்துவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதன் உற்பத்தி பொருட்களின் விலையும் குறையும் என்று கூறப்படுகிறது.
இறால் மற்றும் மீன் தீவனங்களுக்கு சுங்கவரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. தோல் மற்றும் ஜவுளித்துறைகளில் எலாஸ்டிக் நூல் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களின் சுங்கவரி 7.5% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஆடை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் தோல் வகைகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஆடை தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் வாத்து இறகுகளுக்கு 30% இருந்து 10% சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. மின்தடை உபகரணங்களுக்கு தயாரிக்கப்படும் காப்பர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதால் அதன் பொருட்கள் விலையும் குறைகிறது. ஷியா நட்ஸ் வகைகள் மீதான வரி 30 இருந்து 15 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. சூரிய மின்சாரம் தொடர்பான உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரியை கைவிடுவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சோலார் செல்கள், சோலார் பேனல் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களுக்கான வரி ரத்தாகிறது. இதனால் இந்த பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் அமோனியம் நைட்ரேட், தொலைத்தொடர்பு உபகரணங்கள், வறுத்த பருப்பு வகைகள் உள்ளிட்ட பொருட்களின் மீதான வரி கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அவை என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஒன்றிய பட்ஜெட்டில் பிளாஸ்டிக் மற்றும் வேதிப் பொருட்கள் மீதான சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ளது. அதில் அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரியை 7.5%இலிருந்து 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமோனியம் நைட்ரேட்டை சார்ந்த வெடிபொருள், உரம் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரும். PVC பிளெக்ஸ் மற்றும் பிளெக்ஸ் பேனர்களுக்கான மூலப்பொருட்களின் சுங்கவரி 10%இலிருந்து 25%ஆகவும், ஆய்வகத்திற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வேதிப்பொருட்களுக்கான சுங்கவரி 10%இலிருந்து 150% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சூரிய மின்கலத்திற்கு பயன்படுத்தப்படும் சோலார் கிளாஸுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 10% வரி உயர்த்தப்பட்டுள்ளது. மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் சர்க்கியூட் போர்டு, தொலை தொடர்பு உபகரணங்களின் சுங்கவரி 10%இலிருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. புரதச்சத்துக்கள் கொண்ட வறுத்த பருப்பு வகைகள் மற்றும் விதைகளின் மீதான வரி 30%இலிருந்து 150% அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக தொழில்துறையினர் குற்றம் கூறியுள்ளனர். தொழில்துறைக்கு எவ்வித அறிவிப்பும் இல்லாதது மிகுந்த மனவலியை ஏற்படுத்தியிருப்பதாக திருப்பூர் தொழில் முனைவோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இன்றைய பட்ஜெட் குறித்து எங்களுடைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகுந்த வலியுடன் சொல்றோம். நாங்கள் ஏமாற்றமான பட்ஜெட்டாக தான் இருக்கு. இது தொழில்துறைக்கான ஒரு பட்ஜெட்டாகவே நாங்கள் கருதலை. ஏன்னா தொழில் முனைவோர்களுக்கு எந்த விதமான ஒரு பயன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான MSME இருக்காங்க. 22 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு பதிவு செய்யப்பட்டவங்களே பதிவு செய்யாம கிட்டத்தட்ட 2 மடங்கு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை என்பதை விட, இவங்களுக்கு வரக்கூடிய இப்ப நம்ம திருப்பூர் போன்ற தொழில் நகரங்கள்ல நாங்க ஏற்றுமதியே தடை செய்யும் சொல்லியிருக்கோம். அது குறித்தான எந்த அறிவிப்பும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப புதிய தொழில் பூங்கா, தொழில்பேட்டைகள் நாங்க துவக்குறோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளாக தொழில் முனைவர்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. எந்த மூலப்பொருளை விற்க முடியாம, எந்த ஒரு விலையும் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப புதிதாக துவங்கக்கூடிய இந்த தொழில்பேட்டையின் மூலமாக எப்படி அவங்களை யார் அதுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் யார் போடுவாங்க? நிதியமைச்சர் அவர்கள் ஒரு 86 நிமிஷம் பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு இடத்துலையும் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தாத எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நாங்கள் நிறைய கோரிக்கைகள் அவங்ககிட்ட வச்சிருந்தோம். அது ஏதாவது ஸ்பெஷல் கோரிக்கைகள் ஏதாவது நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அறிவிப்பாங்க. ஏன்னா வங்கிகளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு NPAங்கிற இது 6 மாசமா இருந்தது, இப்போ 3 மாசமா பண்ணிட்டாங்க. அதனால நிறைய நிறுவனங்கள் பணம் கட்ட முடியாத, வட்டி கட்ட முடியாமையோ ஒரு சலுகைகள் கேட்ட எந்த அதிகாரிகளும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது சிஸ்டம், இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால நிதியமைச்சர் இதை செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் இதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போனோங்க. அதை பற்றி அறிவிப்பு வரல. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு தனி எந்த ஒரு நிதியும் கேட்டிருந்தாங்க. எந்த மாநில அரசு கேட்ட நிதியும் வரல. அதே மாதிரி தொழில் முனைவர்களுக்கு கேட்க வேண்டிய சலுகைகளும் வரல. அதனால தமிழ்நாடு இந்திய தேசத்தில் இருக்காங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் உதவிக்கு அளிக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் 1 லட்சம் மாணவர்களுக்கு வவுச்சர்கள் மூலம் இந்த உதவி நேரடியாக வழங்கப்படும் என்றும், கடன் தொகையில் 3% வட்டி மானியத்துடன் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடுகளுக்கு 1.48 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 5 மாநிலங்களில் விவசாய கடன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்றும் 1 கோடி விவசாயிகள் இயற்கை வேளாண் முறைக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் நிர்மலா அறிவித்துள்ளார். வேளாண் துறையில் டிஜிட்டல் முறை புகுத்தப்படும் என்றும் டிஜிட்டல் முறையில் காரிப் வேளாண் பொருட்கள் தொடர்பான சர்வே எடுக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. In the next 2 years, 1 crore farmers across the country will be initiated into natural farming, supported by certification and branding. Implementation will be through scientific institutions and willing gram panchayats. 10,000 need-based bio-input resource centers will be established. ஸ்டார்ட் அப் சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முத்ரா திட்டத்தின் கீழ் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பெறும் கடன்களின் உச்சவரம்பை 2 மடங்காக்கி இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதனால் MSME-களுக்கான முத்ரா கடன் வரம்பு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. MSME-கள் மற்றும் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தங்கள் தயாரிப்புகளை சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்ய இ-காமர்ஸ் ஏற்றுமதி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள ஒன்றிய பட்ஜெட் தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கக்கூடியதாக இருப்பதாக தஞ்சை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து வெள்ளம், இயற்கை பேரிடர்களுக்கு சல்லி காசு கூட அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறினர். ஒன்றிய நிதி அமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்கிற பட்ஜெட்டு ஒட்டுமொத்தமாக இந்திய விவசாயிகளுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடிய பட்ஜெட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்குன்னு தனியாக நிதிநிலை அறிக்கை கொடுக்குறாங்க. அது மாதிரி மத்திய அரசும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது செய்யலை. அதே மாதிரி குறிப்பாக இன்றைக்கி அவங்க ஒரு மாமாங்கத்துக்கு முன்னாடி சொன்னது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா MS சாமிநாதன் கமிட்டி பரிந்துரைகளை நாங்கள் அமுலாக்குவோம், உற்பத்தி செலவோடு சேர்த்து ஆதாயம் 50% கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொடுக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. 3 பட்ஜெட்லேயும் அது சம்மந்தமாக 3 பீரியட்லேயும் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இது சம்மந்தமாக எந்த அறிவிப்பும் இல்லை. குறைந்தபட்ச விலை சம்மந்தமான எந்த அறிவிப்பும் இல்லை. இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுங்கிறது கிட்டத்தட்ட அது முதுகில் குத்துன ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா பிரதமர் மோடியே கொடுத்த வாக்குறுதி, நிர்மலா சீதாராமனும் கொடுத்த வாக்குறுதி, இயற்கை பேரிடர் ஏற்பட்டப்ப, வெள்ளம் வந்தப்ப, வறட்சி வந்தப்ப மத்திய குழு அனுப்பி நாங்கள் பார்வையிட்டிருக்கோம், உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம், நிதி தரோம்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க அஸ்ஸாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஆந்திராவுக்கு கொடுக்குறாங்க, பீகாருக்கு கொடுக்குறாங்க, இந்தியா மேப்பில் தேடி தேடி உத்தரகாண்டுக்கு கொடுக்குறாங்க, சிக்கிமுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுங்க, வேணான்னு சொல்ல. தமிழ்நாட்டில் நீங்களே ஒத்துக்கிட்ட விஷயம், இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு சல்லி பைசா நிதி ஒதுக்கீடு இவங்க செய்யல. திருக்குறள் உங்களுக்கு பிடிக்காம போட்டோம், தமிழ்நாடு உங்களுக்கு பிடிக்காம போட்டோம். ஆனால் விவசாயத்துக்கு சேர்த்து நீங்கள் வயிற்றில் அடிக்கிறதுங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையை காட்டுறீங்க. தமிழ்நாட்டு விவசாயிகளை நீங்கள் கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி இந்த பட்ஜெட் எங்களுக்கு ரொம்பவும் புண்படுத்தக்கூடிய இதயத்தை எங்களுக்கு ரொம்ப வேல் கொண்டு பாய்ச்சக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக நிதிநிலை அறிக்கை எங்களுக்கு அமைஞ்சு போச்சு. இந்த விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலைக்காக இன்னைக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், நாடு முழுவதும் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கட்டும், இன்னைக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தான் விவசாயிகளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்தும். அப்போ இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்குறது சம்பந்தமாகவோ இல்லை இந்த குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்துறது சம்பந்தமானோ அதுக்கான ஒரு நிதிநிலை அப்படிங்கிற முறையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. மத்திய பட்ஜெட் எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது விவசாயிகளுக்கு. ஏன்னா முதல்ல நாங்கள் எதிர்பார்த்தது கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுவாங்க, பேங்க் கடன் முழுக்க தள்ளுபடி பண்ண எதிர்பார்த்தோம். அதுவும் எதுவும் வரல. இதில் ரெண்டாவது இன்சூரன்ஸ் திட்டத்தை மாற்றி அமைக்க சொல்லி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அந்த மாற்றத்தை எதுவுமே பண்ணல அவங்க. அதனால் எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸில் எங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த லாபமே இல்லை. அதில் எல்லாம் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நிறுவனத்துக்கு தான் அந்த லாபம் கோடிக்கணக்கான லாபம் போவதை தவிர எங்களுக்கு எதுவுமே வரல. 3வது பாயிண்ட், அந்த மின்சார திட்டத்தில் மின்சாரத்தில் உதய மின் திட்டத்தை நாங்கள் கைவிடணும் நினைச்சோம். அதுவும் அவங்க இந்த இதில் எதுவுமே சொல்லலை. அதனால் இந்த பட்ஜெட் ரொம்ப ஏமாற்றம் அடிக்குது மத்திய பட்ஜெட். ஒன்றிய அரசால் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டான பொது பட்ஜெட்டானது தமிழகத்துக்கு எந்த வகையிலும் ₹1 கூட எங்களுக்கு புரோஜனலா பட்ஜெட் தான் நாங்கள் சொல்லுவோம். குறிப்பாக இங்கே வெள்ள பாதிப்பு ஏகப்பட்டது டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களாக ஏற்பட்டுச்சு. ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்கவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி கூட்டணியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வெள்ள தடுப்பை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கி 11,500 கோடி ரூபா பீகாருக்கு ஒதுக்கியிருக்காங்க. மின்சார உற்பத்திக்காக ஒரு 24,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதேமாரி ஆந்திர பிரதேசத்தில் அமராவதி தலைநகராக்கி அங்கே திட்டம் செயல்படுத்துகிற
பணம் ஒதுக்கியிருக்காங்க. இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யாமல் நிதிஷ்குமார் அவர்களே தாக்கல் செய்திருக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.